ஞான சரஸ்வதியே செந்தில் குமாராவேல் உண்டே எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டே செந்தில் குமாரவேல் உண்டு எனக்கு நானே செந்தில் குமாரவேல் உண்டு போற்றி புகழ்ந்தவாட செந்தில் குமாராவேல் உண்டே எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டே செந்தில் குமாரவேல் உண்டு எனக்கு நானே செந்தில் குமாரவேல் உண்டு கண்ணை வருவாயே கருணாநெறி வினை தீர்க்கவி தருவாயே கண்ணி வருவாயே கருணநெறி கண்ணி வருவாயோ தாய் பெரிய கதாவத்தால் திறந்துவாரே இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரம்மா எங்க தாய் வெறிய கதாவும் பெற்றம்மாதாவை எங்கோ வேலை வந்து யாரம்மா தாய விட்டு எங்கோ கொள்ளந்து இல்லம்மா பித்தகால கம்பத்திலே பெருங்குணவே கொண்டு வரே இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரம்மா கம்பத்திலே விருந்தவசு கொண்டவாள் எங்கோ வேலை வந்து யாரம்மா தாய விட்டு எங்கோ கொள்ளந்து இல்லம்மா அருவாடி கம்பத்திலே அருங்குணவே கொண்டு வரே இந்த வேலை வந்து வரம்மா அக்கா கண்டி மாதாவே எந்த கோவந்து இல்லம்மா கம்பத்திராருந்தாவாசு கொண்டவாள் எங்கோ வேலை வந்து யாரம்மா தாய விட்டு எங்கோ கொள்ளந்து இல்லம்மோ மண்ணே பறந்து வரே மாயானூர் செல்லாண்டி இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரம்மா மாயம் பெருமகாலே மந்திரத்தால் வல்லோரே இந்த வேலை வந்து வரையா மழைய விட்டு எந்த கோவந்து சேரையா மாட்டும் மேலேறி வரும் மாடாசோ கர்நாடா துணை இந்த வேலை வந்து வரையா மழைய விட்டு எந்த கோவந்து சேரையா விட்டு எங்கோ கோலம் இல்லையோ எருசும் மேலேறி வரும் எம்மேரும் மாமாயோ அனே இந்த வேலை வந்து வரையா மழைய விட்டு எந்த கோவந்து சேரையா மேலே ஏறி வாரியம் பெருமாமாயோ இங்கோ வேலை வந்து காரையா அலையா விட்டு எங்கோ கோலம் இல்லையா மேகரும் சங்கேருமே போர்க்காலத்து என்னாருகோ இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரண்ணா இந்த வேலை வந்து காரம்மா அலையா விட்டு எங்கோ கோலம் அந்நேருடன் பிறந்த அரசாணி நல்லாதங்கு இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரம்மா நேருடன் பேரந்தாரு காணி நல்லாதங்கு இந்த வேலை வந்து காரம்மா அலையா விட்டு எங்கோ கோலம் இல்லம்மோ பொன்னேருடன் பிறந்த உகோடி நல்லாதங்கு இந்த வேலை வந்து வரம்மா மழைய விட்டு எந்த கோவந்து சேரம்மா எங்க பொண்ணேரும் சண்டேரும் பொட்டாளத்து மாறி இந்த வேலை வந்து யாரம்மா அலையா விட்டு எங்கோ கோலம் இல்லைங்கோ இந்த பிரகாரம் தானே ஏட்டால் எழுதும் கதை கூட்டாலும் நீ எழுது கூட்டால் எழுதும் கதவாணி சரஸ்வதியே குணநாவாரே எங்களுக்கு நாவாரே எழுதுங்காலே என்ற வாணி சரஸ்வதி என்னடை சபைதானிலே ஓதி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மறகேன் பாடி வைத்த என் குருவே பலநாளே 30 கோடி தேவரும் 40,000 சீசமார்களையும் என் சமூகம் இருந்தாலே எங்க வீரபலத்தையும் அல்ல இப்ப இந்த முகம் நாங்க முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி சென்றால் எட்டோ உன்னை வறந்து எல்லோ உண்பாதோ இந்த பிரகாரம் தானே
சுவாமியா பொன்னீரல்ல பொன்னி வாழாடி வளராடி அமரகண்ணே வளராடே வளராடே புகழ் பெரியோ பொறியோ பொந்தியுமே அவந்தியுமே பொன்னியே பொன்னி வளராடே வளராடே பொன்னேரியா புகழேரியா பொன்னியே பொன்னியே கோனாடே 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 பொன்னியே பொன்னியே வளராடே வளராடே எங்க வளநாட்டு காலம் வரகுன்னா பெருங்குடியார் தம்பிளை பொருட்கு நீதியுள்ளோம் மேற்கு அதிபதியான வேந்தன் குலராஜ மன்னன் எங்க ஒன்னரின் ஜங்கருமே அசாமி போர்க்களத்து அந்த வளநாட்டு சீமையில தானே ஆண்டகாரே சிலகாலோகம் ஆண்டகாரே ஆண்டகாரே அகிலமெங்கும் பேர் வீரங்கே கண்ணே பேர் வீரங்கோ இருந்தகாரே சிலகாலோகம் இருந்தகாரே இருந்தகாரே இருகடலும் பேர் வீரங்கே கண்ணே பேர் வீரங்கோ திலகாலோகம் திலகாலோகம் சாமி அண்டார் திலகாலோகம் அகிலமெங்கும் பேர் வீரங்கோ அண்ணன் நீருந்தார் திலகாலோ இருகடலே அண்ணன்மார் சாமிகள் நாட்டிலே ஆட்சி பரிவாரங்கள் செய்து வருகின்ற பொழுது நீ என்று சொன்னால் நீதிகள் குறையாத பிரகாரமாக ஆட்சி பரிவாரம் செய்து வந்தார் இதையெல்லாம் தான் நல்லாட்சிகள் நடத்துகின்ற பொழுது உன்னுடைய தருமணம் தாமரையும் ஆயுள் காலங்கள் முடிய ஆண்டு முடிந்தார் இந்த நேரத்தில் அருக்காணி தங்கச்சி தந்தையும் தான் 22 பேரும் ஆண்ட கவலையை மறக்கிறதுக்கு கிளிக்க அண்ணன்மார் சாமிகள் தங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கிளியானது விடுத்து வர வேணும்னு சொன்னா மேல பறக்காமல் மேகமலையும் ஈர பறக்காமல் கெட்டி வளையும் அல்லையில் பிறக்காத அரக்கம் எண்ணக்கூடிய 12000 வலை அடிக்க வேணும் நாகனை சங்கரிக்க பட்டாவடிக்க வேணும் வேங்கனை சங்கரிக்க வெற்றி வேர் அடிக்க வேணும் கிளியை பிடித்து அடைத்துக் கொண்டு வர 5 வருடமுள்ள பஞ்சவர்ண கூடு செய்ய வேண்டும் என்பதற்காக தர்க்கவழியான இரும்பு கரியுமிகள் வேணும் என்று சொல்லி வீரமாக சாமுகன் பொன்னாமல சாமியிடத்திலே விடைபெற்று வெற்றி வேங்கட நாடு வீரப்பூர் நாட்டிலே சென்று தந்தர வழியிலே 7 வண்டை பாறை இரும்பு கரி உமிகளும் 60 மக்கரி கறி 70 மக்கரி உரிய உமியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கல்லுக்கட்டை வில்லபுரம் கணபதிகார் கோவிலுக்கு முன்பாக சங்குமடத்துல சாமி இறக்கி போட்டிருக்கிறார். அப்படி இருக்க பொறுமபுரத்த பொன்னாமல சாமியானவர்கள் அப்பா வீரபாகு இன்று கழிச்சு நாளைய தினமான நேரமே சென்று ஆசாரிமார்களை வர சொல் என்ற கட்டளை பிறப்பித்தார் பொன்னாமல சாமி. அதன் பிரகாரமே அந்த வளநாட்டு சீமைகளை யாவர்களும் தானே தாளம் மன்னங்கோலந்து மன்னங்கூலந்து வாரிய தாளம் மன்னங்கோலந்து சந்தோஷம் பூரானஞ்சியா பூரானந்தே மனங்கோலந்து மனங்கோலந்து மனங்குழந்தை நாட்டில் இந்த மனங்குழந்தை
இப்படி யாவர்களும் சந்தோஷமாக இருக்கிற பொழுது அந்த இளவேலை இழந்திருக்கும் எம்பெருமா மாயவன் கிருவிலதானே ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் தினத்துல வளநாட்டிலே அம்மா கிழக்க வேலைக்கு விளக்கு அம்மா நாட்டிலேயே கிளம்பி தார போறதே பொழுது கிளம்பி பொன்னேரமாக முன்னே எங்க வீரபாக சாப்புகின்றானே அம்மா தாயே இசமாண்டு உத்தரவு ஒரு சீக்கிரமாக திருக்காம்புலியூர்ல சென்று செம்பகுள்ள ஆசாரிமார்களை வர சொல்லியிருக்கிறாங்க பொன்னாம்பல சாமி நான் ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரத்துக்குள்ள போய் வருகிறேன் அம்மா போயிட்டு வாடா சாமி ஆமா என்று விடைபெற்று வீரபாக சாம்புகின்றானே தன்னண்ணா தானே அண்ணண்ணா காடு மலை வனங்களை எல்லாம் கடந்த வீரபாக சாம்புகள் திருக்காம்புலியூர் வந்த வண்ணமாக இருக்கிறான். இந்த நேரத்தில் ஆசாரிமாருக வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பேசல? ஏன் கோமாச்சி காமாட்சி ஏன் கோமாச்சியான உன்ன அப்படியே இருக்கு கோமாச்சி காமாட்சிங்க இருக்க அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் பையன் சொல்லு போல நம்மளுக்கு போல என்ன பையன் எங்க போயிட்டா? பெரிய பையனா பையன் விளையாட போயிருப்பாங்க. அடிக்கிறது இல்ல இல்ல மட்டையடி போயிருவாங்க. ஓ கிரிக்கெட் விளையாடா? அதுதான் கேட்டேன் எங்க போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை போகணுமா பாத்துக்கா. இந்த பையன் சொன்னபடி ஏக்குமா? என்னைக்கு இந்த பையன் தலைநாள்ல தலையோட பிறந்ததோ தலையோட இந்த தலைநாள்ல அப்ப அன்னைக்கு இருந்து நீ நல்லா அதுக்குத்தான் சொன்னேன். அன்னைக்கு இப்ப புடிச்சு நம்மளுக்கு என்ன அவதார கல்யாணம் மூச்சதையும் பின்ன பிறகு வாத்துக்கலாமுங்க பரிப்புராசம் பண்ணிக்கலாம். இப்ப வேண்டாம்னு சொன்னேன் கேட்டீங்களா? நீ சொன்ன அதுதான் சொன்னபடி கேட்க மாட்டேங்க. முதல்ல இருக்க பிறந்தது இருக்கட்டு பையனா இருக்கட்டுன்னு அது நம்மளுக்கு முன்ன போகுது வருது. இருக்கு அவன் என்னைக்கு பிறந்தானு அண்ணோட சரி நீ அங்க பேசுறது இல்ல. அவன் பிறக்கிற போது நம்ம ஊடு எந்த மணி இருந்ததுங்க? இன்னைக்கு வாசோட இருந்தது. ஆமா இன்னைக்கு 3 பக்கம் ஊடு நடையாயிடுது. இப்ப ஊடு கிழக்கு வாசல் ஆயிடுது. ஆமா இன்னும் இருக்க பாருங்க. இன்னும் இருக்க பாருங்க எந்த மணி ஆகுது. என்ன பண்றது? என்னாடி முனியம்மா உங்க மேலே மை யாரோ வச்சோமை இது நான் வச்சோமை முன்னாலே போனா பின்னாலே வாரே. என்னடி முனியம்மா உங்க மேலே மை யாரு வச்சோமை இது நான் வச்சோமை முன்னாலே போனா பின்னாலே வாரே அடி முன்னாலே வாரே. கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ளே கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ளே நான் கிசி வந்தாலே பொன்னம்மா நான் தாண்டி போடுறதே கண்ணம்மா. என்னாடி முனியம்மா உங்க மேலே மை யாரோ வச்சோமை இன்னும் நான் வச்சோமை முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ளே கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ளே நான் கிட்டே வந்தா புள்ளே பொன்னம்மா நான் தாண்டி போடுறேன் கண்ணம்மா. என்னாடி முனியம்மா உங்க நிலை மை
யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வார அடி வந்தாலே வார அப்போ ஓய் அப்பா ஏய் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு பாட்டு பாடுங்க டீச்சரை பார்த்து. ஆமா டீச்சரை பார்த்துட்டு பாருனா நல்லா சொல்லி கொடுப்பாங்க நல்லா வரைக்கு அம்மா உங்க அப்பானையோ அம்மாலையோ கூட்டிட்டு வானா பள்ளிக்கூடத்துக்கு வாங்கப்பா போலாம். டேய் நீங்க அவங்க அம்மா கூட்டிட்டு போ. ஏப்பா நீ வரியா? எனக்கு வேலை இருக்குது. நானே கவுண்டர் வேற தோட்டத்துல அரிச்சுட்டான வேலை வான்னு சொன்னாங்க. எங்க ஏத்து தண்ணி சாஞ்சி ஊத்தருக்கு ஏத்து முடிச்சு அடிப்பாங்களா? மிஸ் அடிப்பாங்களா? மிஸ் எடுத்து கிடைக்கிறாங்க. நீங்க மிஸ் பத்தி பாட்டு நல்லா பாடுறது எனக்கு வாழ பாட மாட்டேன். நல்லா பாடிக்கிறேன். நான் வேற பெரிய கவுண்டர் வேற ஏத்து முடிஞ்சு உள்ள விழுந்துடுது தண்ணி சேர்ந்தோன்னு ஏத்து வச்சு கொடுனாங்க. நான் போயிட்டு வரேன். அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மாவை வா. அப்ப மிஸ் அடிச்சாங்களா? மிஸ் அடிக்க மாட்டாங்க. இப்ப நீ வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது என் காராம்பரைச்சு வெற்ற காரடி என் வீரமாக சாமி கண்டானே அந்த வற்றைக்கு முன்னால வந்து நின்று கூப்பிட்டு அழைத்தானே அண்ணேருவா ஐயனே கோ இந்த கேளுங்க ஏனுங்க எவனா காணா ஏனுங்க அந்த ரட்டையை எடுத்துட்டு வா. கதவுக்கு முட்டு கொடுத்தோம். எவனா வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கடங்காரா இருக்கு. சுவாமி வாங்கினா அப்புறம் ஐயனே யாருங்கய்யா யாருங்கய்யா வீட்டினிலே யாருங்கய்யா நீங்க பேசவில்லை யாருங்கய்யா வீட்டினிலே யாருங்கய்யா வேதவில்லை வீட்டே குளமாத்தே சாமி மையோ மாறே வீட்டு வீட்டு தரச்சா குளமாகத்தே குளமாகத்தே வீரவாதி கோ ஆறு வீட்டுல ஆறு வேணுங்க. வீட்டுக்கு எத்தனை கஷ்டப்பட்டு சுத்திக்கு எவரு வச்சு கதவை நில வச்சு ஒழுகாம மேல ஓடு போட்டு மேஞ்சு கதவுக்கு தாள் உள்ளுக்குள்ள வச்சு நாம உள்ளுக்குள்ள இருக்கிறோம். வேற ஆறு வந்து நம்ம வீட்டுல வீட்டுக்கோளாறு வீடு கட்டி கதவு நாள வச்சா வீட்டுக்காரத வீட்டுக்கோள இருப்பாங்க. நாங்களே ஆறு வாருக்கு இல்லாம எங்க வீடு சாத்தி வச்சிருக்கிறோம். ஐயனே வாங்கிக்கமா இன்னைக்கு கடங்காரா இருக்கு. கடங்காரா இருந்தா ஆசாரி வீட்டுல இல்லைங்க போயிடுதா எங்க போயிடுச்சு ஊருக்கு போயிடுதுன்னு சொல்லு. அப்படியே நான் அட்டாரி ஏறிக்கிறேன். கதவை நீக்கி பாரு ஆள் இல்லைன்னு சொல்லி அதை வச்சிருந்தா நின்னாலும் சரி இல்ல ஏதாவது எதுக்கு கடங்காரா இருந்தா எப்படியே தாட்டி விட்டு அதுக்கு வந்திருந்து நானாச்சும் போங்க. ஏப்பா தாரு சாமி சோழாந்தோட்டி வீரமாக சாம்பு கணக்கா அடே 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 ஈரமில்லே மழை வெயில் இங்க வீரமழை சாமி எங்க வந்தேன் ஏன் வந்தேன் எப்படா வந்தேன் அதெல்லாம் வாரப்ப ஆச்சுங்க. எப்ப வந்தீங்க சாமி வீட்டுல ஐயர் இல்லையலங்க. ஐயே சந்தேக பேர் வழி அதனாலதான் கேட்டேன். ஏன் ஓ நாமெல்லாம் எத்தனை நாளத்த வழக்கம் இங்க வந்து இந்த ஐயனை கல்யாணம் பண்ணிட்டீங்க. இந்த ஐயனை ஆமா ஐயன் வீட்டுல இல்லையலங்க. ஐயே ஏன் அப்படி கேக்குறாரு சமாச்சாரம் சாமி நம்மளத்தான் பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். ஏன்னு காத்தா நீங்க பச்சை கிளியாட்ட செவ 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 செவன்னு ஃபர்ஸ்டா இருக்கிறீங்க. ஆமா இந்த ஐயன் பாரு காக்கா சேப்பல கரு கரு கருன்னு இருக்கிறாங்க. காக்கா சேப்பம் தீருது. ஏன் காத்தா நாமெல்லாம் முன்ன பேசிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா தக்காளி பழம் மாட்டம் தக 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 தகன்னு இருந்தீங்க. ஆமா நல்லா இந்த ஐயனை கட்டணும். ஆமா தக்காளி பழம் மாட்டம் வள வள போயிட்டு என்னதே பண்றது என்ன நேரம் போட்டுறாரு சுத்தருக்கு.
சக்கரம் ஊரையெல்லாம் சக்கரத்தை. அப்புறம் நான் குடிப்பேன், ஐயன் அடிப்பாங்க. ஐயா அடிக்கிறத கட்டிக்கார, நீங்க பிடிக்கிறத கட்டிக்கார. கணப்பாரி பார்த்துட்டே இருக்க முடியும். ஆமா ஆமா ஆமா, வலுவா புடிச்சுட்டு அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப நான் புடிச்சிட்டு ஐயன் அடிப்பாரு. மிக்க சந்தோஷம். அதேங்க ஆத்தா, நீங்க இலைகுருடிங்களா ஐயனுக்கு? இலைகுருடியா? இலைகுடியான்னு கேட்டேன். ஒரே குடிதேண்டா. அன்னைக்கு வேற ஒருத்தர் இருந்தாங்க. அட நீ எங்க வந்தீங்கன்னு முதல்ல அதை சொல்லு. ஐயனத்தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தனுங்க. அப்புறம் ஐயனை பாரு. ஐயன் தான் வெளியே வரமாட்டேங்கிறாரு. வருவாங்க. ஏன்னு கடங்காரதாலும் இல்லை. ஏண்டி கல்யாணம் மூச்சு நாள் தொட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு பேசலின்னா யாராவது கடங்காரர் வந்தா அப்படியே ராட்டி விட்டுரு. ஆள் இல்லையே போ சொல்லுன்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நான் சொன்னீங்க போங்க. ஏனுங்க ஐயன் எங்க ஐயன் எங்கேன்னு போய் வர சொல்றேன்னு சொன்னேன். எங்கட விழுந்ததையெல்லாம் காண இலை அடிச்சு போடுச்சு. ஐயனே நல்லா இருக்கிறீங்களா? நானும் ஆயாலும் நல்லா இருக்கிறோம். நான் வந்து வெகு நேரமா ஓட சொல்லி உழவு மலைக்கு முக்கிட்டு இருந்தேன். கதவை நீக்கிற வாட இல்லை. வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கட்டக்கால் குறுத்து இறங்கி இணங்க மணின்ட்டுது. கட்டக்கால அதை இணைக்கிட்டு இருந்தேன். சரி ஆயா இருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்து தாட்டி விடு ஆறா இருந்தாலுன்னு நான் கடங்காரா இருக்கமுன்னு நினைச்சேன். சாம்புங்க ஊடு தாள் போடுறது மிக்க சந்தோஷம். எப்பவுமே தாள் போட்டுதான் ஐயன் வீட்டுல இருந்தாலும் இல்லைங்களா? இருந்தாலும் இல்லைங்களா? நீ காலம் கெட்டு கிடக்குது. உனையாட்டு வந்த உள்ள நேரு வந்துருவாங்க. அதனாலதான் ஐயனே அதுல பாருங்க. எதுல? பொன்னி விடநாடு முழுவரியா சீமைகளை நம்ம எசமாங்க 2 பேர் நம்மள கையோட விட்டுட்டு வர சொன்னாங்க. ஒரு தப்பும் பண்ணலையே. நாங்க கை இருக்குதே சாமி. நீங்க தானே வெறுட்டுக்காரரு. பெரியூடு. அதே பெரியூட்டுக்கார அண்ணன் தம்பி நாசமா போன வந்து வெறுடுங்க. பெரிய வீடுங்களுக்கு நீங்க தான் பெரிய தரத்துக்காரர், பெரிய வீட்டுக்காரரு. ஆமா. அதனால உங்க பேரு 32 வாழையை தூர் போய் கிடக்குது பாத்துங்க. பேர் வாங்கி இருக்கிறோம் வேலையில முண்டகாரன்னு சொல்லி. ஐயா வெள்ளோதி வெள்ள வேற காப்புறம் பார்த்துக்க வேலையில அறுவாளுக்கு குடி போட்டாங்கன்னா அருமையா இருக்குட்டாங்க. பின்ன தொலை வச்சாங்கன்னா அதோட சூப்பரா இருக்குட்டாங்க. பெரிய வீட்டுக்காரருக்கு நான் போய் தொலை வச்சு கொடுத்துட்டு வந்த தண்ணி சேர்ந்து ஊத்தவனு மாட்டுக்கு ஏத்து வச்சு கூடு பையானாங்க. போய் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பழைய சோறு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உறவுக்கே கவை உணிக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு உள்ள விழுந்துட்டு இன்னொருக்கா வைக்கணுவாங்க. நான் வேலையை அப்படி செய்வேன். அறுவாளுக்கு முடி போடணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அறுவாளுக்கு முடி போடணும்னு சொல்லி சொன்னதுக்கு சரி ஐயன் போட்டு கொடுத்தாரு. அவங்க கொண்டுகிட்டு போய் இந்த முன்ன வெட்டி இருக்கிறாங்க. ஆனா பொடி கையில் இருக்குதாமா. ஆனா அது 8 அனுப்புக்கு அந்த பக்கம் போய் விழுக்குதாமா அறுவாள். வேலை அப்படி செய்வேன் நான். அதனாலதான் செய்தேன். தங்களை வர சொன்னாங்க பொன்னாமலை சாமி. முன்னாடி வர சொன்னாங்க. ஆமா ஆமாங்க சாமி. அப்பதான் இந்த நல்லதை வெட்டதுனா, இந்த கிடாய் வெட்டனா அல்லது இந்த பெறால் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஆமா. எப்பவுமே நாங்க நிப்பாட்டிட்டு தான் பண்ணுவோம். அப்படி பண்ற போது அல்ல ஊருக்குள்ளேயே பூரா பேரும் வந்து ஐயங்கிட்ட தான் வந்து சேர்த்திட்டு போவாங்க. என்னத்தையா பெறால் காய்ச்சனா அதுக்கு அகப்பதான் போகணும். எடுத்து ஓட்டம் பண்ணி நான் முடிப்பு ஐயனத்தில் சிக்க வைப்பார். அதாவது தொட்டு ஒரு அகப்பை சேர்த்தவனும்னா இவ தொட்டி செதிக்கு ஓட்ட போட்டு கொடுப்பான். நான் குச்சி செதி கொண்டு சிக்க வைப்பேன். 2 பேரும் சேர்ந்து ஆப்போசிட் போடுவோம். கெட்டிக்காரன். அதனாலதான் நம்மள இந்த கெல்ட்டு வீட்டுக்காரரையும் ஏய் 7 வீட்டுக்காரரு சாமி. அது 7 வீட்டுக்காரன் தானுங்க. உடனே கையோட வர சொன்னாங்க பண்ணாமல சாமி. அப்படியா? எங்க ஊர்ல ஒரு தப்பும் பண்ணலையே சாமி. தப்பல்ல சாமி. என்னவோ வேலையாமாங்க, பெரிய வேலை இருக்குதுனாங்க. வேலையா? ஆமா. அரமண வேலைன்னா அப்ப வந்துடும். பெரிய இடத்து சமாச்சாரம். போன ஒரு 5-6 மாசத்துக்கு ஏனுங்க நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் என்னன்னு பாத்துட்டு வா. போயிட்டு வாரு, அப்புறம் பாத்துல என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம். போலாம் சாமுகா. போலாம் போலாம். அப்படி என்று சாம்பு சரி என்ன ரேகோ என்ன வீதோ தன்னா தானன்னா தன்னா
ஏண்டா குடிக்காம தருகண்டாகும் அழக்கண்டா அண்ணன் எங்கள் மறைஞ்சாகும் புளியூர் விட்டலாவா பொன்னி வர நடுதேடியும் அப்படி வருகின்ற பொழுது பூர்வபுரத்த பொன்னாம்பல சாமியானவர்கள் சித்தரமுக சாவடியிலே பூஜைகள் முடித்து குளக்கூட மண்டகத்திலே பூஜைகள் முடித்து மூன்றாவடி சித்தரமுக சாவடியிலே வந்து அமர்ந்து நாட்டு மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அண்ணன் தம்பி 7 வீட்டுக்காரர்களும் ஒரு சீக்கிரமாக வளநாடு வந்தாங்க. வளநாடு வருகின்ற பொழுது அந்த சித்தரமுக சாவடிக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க 7 வீட்டுக்காரர்கள். ஆமா வாய்ப்புடி வாய்ப்புடி வாப்பியா திடீர்னு சமாச்சாரம். பொன்னாமலை சாமி பொறுமைக்குடையவர் பொன்னரை கண்டா பொறுப்பாங்க ஒரு வேலை. சாமி சங்கரை கண்டுட்டா வட்டம் பகல வாரி கூட செய்வார் ஏறி முதிப்பாரு இன்னைக்கூட வச்சிருப்பாருங்க கோபக்காரராம்பா. போனதையும்னா நோ கும்பிடுனா கும்பிடு ஆமாண்ணோ அது சொல்லடா. இப்ப வேலைக்கு வளருதுண்ணா எடுத்து சொல்லுண்ணா நான் போன புறவாள் நிற்கிறேன். உனக்கு ஏதாவது உடுக்குதுன்னு இருக்குதுன்னா நான் உரிய இடத்துல ஓடியேன் எழுதி இன்னும் போட்டுது அதனாலதே சாமி பொன்னாண்டவருக்கு அன்பான வணக்கங்க. அப்பா ஆசாரிவார்களே மங்களம் உண்டாகட்டும். சாமி சாரணம் சாரணம் முங்கோ